வணக்கம். இன்னைக்கு எங்கள் சேலம் விஷ்ணு குக்கிங் சார்பாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் பழம் பொரி செய்ய போகிறேன். அதுக்கு இன்றைக்கி 2 நேந்திரம் பழம் வச்சுருக்கிறேன். அதை இப்போ கட் பண்ணி அதுக்கு டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மைதா 3 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் லேசாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு, இவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா ஒரு கெட்டியாக வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு இந்த பழம்பொரிக்கு தேவையான இந்த இதை வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிறேன். இது லேசாக பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொத்தமாக செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக தான் போடுவேன். இந்த பேட்டர் மாவு கொஞ்சம் பெருசாக, அந்த பஜ்ஜி மேலாம் சின்னதாக போட முடியாது. இது கொஞ்சம் மொத்தமாக தான் போடணும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கனிஞ்ச பழமாக போட்டால் நல்லா இனிப்பு வரும். ஓகே நண்பர்களே, இது நான் முடிஞ்சளவுக்கு எல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் கலக்கலாம். ரொம்ப அகலமான சட்டி இல்லை, குறுகலான சட்டி. அதனால் இதுக்கு தேவையான ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்லைஸுங்கெல்லாம் போட போகிறேன். கொஞ்சம் நம்ம எப்பவுமே கொஞ்சம் மொத்தமாக தான் போடணும். இது பாலக்காய் பஜ்ஜி மாதிரிலாம் போட முடியாது. நல்லா மாவை நல்லா டிப் பண்ணி நேந்திரம் பழம் பொரி நல்ல ஒரு இனிப்பு சுவையாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப இது கொஞ்சம் பெட்டர். இது நல்லா ஒன் சைடு வேகணும். நல்லா இனிப்பு சுவையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊரில் எப்படி வாழைக்காய் பஜ்ஜி, அது மாதிரி கேரளாக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நேந்திரம் பஜ்ஜி இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் என்ன கடலை மாவில் போடுவோம், அவங்க மைதா மாவில் போடுவாங்க. இதெல்லாம் இப்போ போட்டு வச்சிடலாம். திடீர்னு தான் தோணுச்சு இப்படி நம்ம எடுத்து படம் போடணும். நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். ஓகே, இப்போ ஒரு 3 பீஸ் போட்டுட்டேன். நல்லா சூப்பரான ஒரு நேந்திரம் பழம் உங்களுக்கு பெரிய ஸ்லைஸாக போட்டுட்டேன். அடுத்தது கொஞ்சம் ரெண்டாவது பஜ்ஜி சின்னதாக போட்டுட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு எப்படி வேணால் போட்டுருவோம். கடைங்களில் தான் ஒரே சைஸில் போடணும்.
இது கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். நல்லா இது ரெண்டாவது நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் அது நல்லா பொன்னிறமாக, ஏன்னா நேரம் சென்று சாப்பிடணும்னா நல்லா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா முருவலாக பொரிச்சிக்கணும். ஓகே, இப்போ ரெண்டாவது பேட்சும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நண்பர்களே, உங்களுக்காக இன்றைக்கி கேரளத்து ஸ்பெஷல் நேந்திரம் பழம் பொரி செஞ்சுருக்கிறேன். இதை நீங்களும் அவசியம், இது ரொம்ப எளிமையான ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு இது நீங்கள் எளிமையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதை நீங்கள் அவசியம் செய்து பாருங்கள். நேந்திரம் பழம் பொரி. ஓகே, நன்றி.